சூப்பரா இருக்குல்ல? ம். ஆ எடுத்தாச்சுல எல்லாத்துக்கும். வாங்க போலாம். நல்லா இருக்குல்ல? கொடுங்கம்மா, பில்லு போட்டு வரேன். தேங்க்ஸ்க்கா. ம் இன்னும் வேற யாருக்காவது ட்ரெஸ் எடுக்கணுமா? என்ன மாமா எப்படி கேக்குறீங்க? எனக்கும் முளைக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம். எல்லாருக்கும் எடுக்கணும். அத்தைக்கு எடுக்கணும். நாங்களும் மாப்பிள்ளைக்கு இன்னும் எடுக்கணும்ப்பா. நேரம் ஆகிட்டே இருக்கே. ஆளுக்கு ஒரு போய் எடுத்தா தானே சீக்கிரம் வேலையை முடிக்க முடியும். போலாம். வாங்க போலாம். வாடா. போலாம். ஸ்வேதா, ஸ்வேதா, என்னப்பா? உங்க அக்காவை பார்த்து நீ என்ன பாடம் கத்துக்கிட்ட? அப்பா, இந்த லவ் கன்றாவி காதல்லாம் உனக்கு வரவே கூடாது. காலேஜுக்கு போனோமா வந்தமா படிச்சமான்னு இருக்கணும். ஏதாவது அங்க இங்க தப்பா இருக்குன்னு தெரிஞ்சது. உங்க அப்பாவை பத்தி தெரியும்ல? தெரியும்பா. ஆனா அக்கா பண்ணதுக்கு என்ன ஏன்பா அப்படி நினைக்கிறீங்க? பொதுவா சொன்னேன். சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லைல்ல? கலை, மீனா என்ன பண்ற? அழுதுகிட்டு இருக்கா. சாப்பிடாம தூங்காம அப்படியே ரூம்ல இருக்கா. இப்படியே இருந்திருந்து அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இல்லனா அவளை பார்த்து பார்த்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஸ்வேதா, போய் அக்காவை கூப்பிட்டா. ஏங்க, அவனை பாத்தீங்களா? அவன் பாட்டுக்கு ஜாலியா கல்யாண பட்டை எடுத்துக்கிட்டு இருக்கான். இவதான் பெரிய உலகத்திலேயே இல்லாத லவ் பண்ற மாதிரி நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கா. ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இரு. மீனா, இங்க வாடா. அப்பா சொல்றேன் இல்லடா, வா. உட்கார். சாப்பிட்டியா? போயிங்க. எங்க சாப்பிட்டா? அங்க டேபிள் மேல எல்லாம் அப்படியே இருக்கு. நீ சும்மா இரு. இத பாரு, பாரு, பாருன்றல. பாரு. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜவுளி கடையில எடுத்தது. நம்ம ஆளுங்க போட்டோ எடுத்து அனுப்புனானுங்க. அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு பத்திரிகையை காமிச்சு நீ அவனை நம்புறனா உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியல. நீதான் இங்க அழுதுகிட்டு இருக்க. அவன் எவ்வளவு ஜாலியா வீட்டுல சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டான் பாரு. ஜோடியா பட்டு புடவை எடுக்கிறான். அவ்வளவுதான். அவன் மனசுல நீ ஒரு ஆளா கூட இருக்க மாட்டேன். ஆனா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அழுது என்னை அழ வச்சுக்கிட்டு தேவையா இதெல்லாம்? அவன் உன்னை பணத்துக்காக லவ் பண்ணிருப்பாமா. நீ கிளம்பி வந்துருவ, உன்னை வச்சு பணத்தை அடிக்கலான்னு பாத்துருப்பான். இல்லையா உனக்காக நாங்க போய் பேசி சம்பந்தம் முடிப்பேன்னு நினைச்சிருப்பான். எதுவும் நடக்கலன்னு உடனே அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். இதெல்லாம் புரியாம நீ அழுதுட்டு இருக்க.
அந்த மளிகை கடைக்காரனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குதுன்னா உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை இந்த அப்பா பாக்குறேன்னு பாரு. உன் அப்பா இருக்கண்டா உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குற மாதிரி, அதை பார்த்து ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்யாணமே நடக்கலங்கிற மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு. இவெல்லாம் ஒரு ஆள். சீ, தூக்கி போட இவனை. நான் சொல்றத கேப்பியா? எப்படி அவனால என்ன ஏமாத்த முடிஞ்சது? நான் நினைச்சு கூட பார்க்கல. மாமா கொஞ்சம் தள்ளிக்கோங்க. மாமா இது உங்களுக்கு ஓகேவா? மாமா இது எப்படி இருக்கு? அக்கா கண்ணா இது எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்கு. இது பாருங்க. பிடிக்கலையா? யார்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறது? தெரியல, புது நம்பரா இருக்கு. அது ஏன் போனு? நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே. என்ன கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனா புடவை எடுக்க மாட்டாங்களா? நீ என்ன இப்படி இருக்க? அடுத்தது ஜீவா மாமா பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத அப்பா போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுவாரு. அப்பவும் இப்படிதான் டென்ஷன் ஆவியா? ஐயோ வேண்டாம், நீ எதுவுமே சொல்லாத. நான் அப்பவே சொன்னேன், உன்னை வேண்டான்னு தூக்கி போட்டவரை நீயும் தூக்கி போடுன்னு. இப்ப பாரு, நீயும் டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆக்குற. இது பாரு, என் மேல பாசம் இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ண. இப்படி அப்பா மாதிரியே பேசி இரிட்டேட் பண்ணாத, புரியுதா? நிஜமாவே நீங்க ரெண்டு பேரும் சேர போறீங்கன்னா கூட நான் சேர்த்து வச்சிருப்பேன். ஆனா இப்போ அப்படி இல்லையேக்கா. நிஜமாவே உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குக்கா. கல்யாண பத்திரிக்கை பார்த்தப்ப கூட எனக்கு இவ்வளவு வருத்தம் இல்ல. இப்ப அப்பா போட்டோ காட்டினப்பதான் மனசு வலிக்குதுடி. இந்த வீட்ல அப்பா என்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரிதான் அவங்க வீட்லயும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ஜீவாக்கு விருப்பமே இருக்காது. எப்ப வேணாலும் அங்க இருந்து ஓடி வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா புடவை கடையில சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணோட செல்ஃபி எடுத்திருக்கான். இதை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல? அப்போ நான் நிஜமாவே அவனுக்கு வேண்டாமா? அவனுக்கும் அவன் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொன்னதெல்லாம் என்ன நம்பி சொல்லல, அவனை நம்பிதான் சொன்னேன். அவன் ஏதாவது பண்ணி என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கை ஃபுல்லா போயிடுச்சு. விடுக்கா, அவரை மறந்துரு. கொஞ்ச நாள் ஒரு மாதிரியா தான் இருக்கும், அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். இந்தாங்க சார். எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே?
சந்தோஷம் தான், ஆனா எனக்கு தான் நான் நினைச்ச கலர் கிடைக்கல. ஏன் நினைச்ச கலரை பார்த்து எடுத்துருக்க வேண்டியதானே? நாங்களே வேணாம்னு சொன்னோம். ஏப்பா முல்ல, உனக்கு புடவை பிடிச்சிருந்துச்சுல? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாமா. புடவை மட்டும் இல்ல, நாம எல்லாருமா சேர்ந்து இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எடுத்த துணிமணி எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது அத்தை. பார்வதி திருப்தி ஆயிட்டாள? அது ரொம்ப கஷ்டம்மா. அவங்கள எப்படி திருப்திப்படுத்த முடியும்? வாய்ப்பே இல்ல. இல்லை, சும்மா இருக்க மாட்டியாடா நீ? எல்லாத்துக்கும் திருப்தி தாம்மா. ம். முல்லையோட புடவை உனக்கு பிடிச்சிருந்ததா ஜீவா? ஆ? முல்லையோட புடவை உனக்கும் பிடிச்சுதானே எடுத்தேன்னு கேட்டேன். அண்ணே ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தானே முல்லை நீ புடவை வாங்குச்சு. ம். என்னண்ணே? ஏண்டா இல்லை, என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றியடா. ஆமா, பத்திரிகை எப்பதான் வைக்க போறீங்க? சீக்கிரம் கொடுக்கணும்ல. கொடுத்துட்டு தானமா இருக்கான். உங்க அப்பா சைடுல ஒருத்தரை விடக்கூடாது மூர்த்தி. அப்பா இருந்தா யாரெல்லாம் கூப்பிடுவாரோ அவங்க எல்லாரையும் கூப்பிடணும். சரிம்மா. ம். ஒரு நிமிஷம் மாமா, இது வந்துடுறேன். அப்புறம் டே கதிரு அண்ணே. பஜாரு சங்கத்துல எல்லாம் ஒரு ஆளை விட்டுறக்கூடாதுடா. ஞாபகம் வச்சு எல்லாத்துக்கும் கிளியரா பத்திரிக்கை கொடுத்துரு, சரியா? ம், சரிண்ணே. ஜவுளி எடுத்தாச்சு, ஒரு ஏதாவது பத்திரிக்கையும் கொடுத்து முடிச்சிட்டோம்டா. ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஏடா ஜீவா? ஆமாண்ணே. மாமா, ஆ, தாலி செயின் ஆர்டர் கொடுத்திருந்தோம்ல, அத்தை பார்த்துட்டாங்க. அப்படியா? என்னங்க, நீங்க பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கே, அம்சமா இருக்கு. இந்தரா பாருடா குடி. டேய் ஜீவா, என்னடா பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம கொடுக்குற? நல்லா இருக்கா நல்லா இல்லையாடா? நல்லா இருக்குண்ணே. அண்ணே என்கிட்ட காட்டுங்கண்ணே, நான் பாக்குறேன். ம். ஏய் டேய் பாத்துடா. ஆமா, தாலி செயின் நீங்க தாலியவே காணோம். அதை இனிமே தாண்டா செய்யணும். இது அதை கோக்குற செயின். ஓ, தனோ, அதை முதல்ல வாங்கி கொண்டு போய் உள்ள வைமா. டேய் எல்லாரும் காலகாலத்தில் போய் தூங்குடா, நாளைக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. கண்ணா, என்னை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போடா. சரிம்மா. என்னண்ணே? ஒன்றும் இல்லைடா, சும்மாதான் நிற்கிறேன். சும்மா நடிக்காதண்ணே, நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அண்ணன் பத்திரிக்கை கொடுக்க சொன்னார், நான் சரின்னு தானே சொன்னேன். ம், சொன்னேன். மனசே இல்லாமல் சொன்னியே, அதானே? பத்திரிக்கை கொடுக்க போகிறோம், கல்யாணம் நெருங்கிடுச்சு, ஒரே பதட்டமாக இருக்குல்ல? இதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன், அந்த பொண்ணை கிளம்பி வர சொல்லுன்னு. இல்லை கதிரு, இப்போவும் நடக்க போகிற கல்யாணத்தில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதோட அர்த்தம் மீனாவை மறந்துட்டேன்றதும் இல்லை. யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்பி வந்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு
கடையில் 1000 விஷயம் ஃபாலோ பண்றோம். ஆனா ஒரு பொண்ணுகிட்ட அப்படி நடந்துக்க முடியலல்ல. அத மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. என்ன நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. இதுதான் நீ வேணும்னு முடிவு பண்ணிட்டா சரின்றதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கோ அதை மட்டும் யோசின. வேற எது யோசிச்சாலும் ஓ நிம்மதி கெட்டுருன. புரியுது, ஆனா முடியலடா. அண்ணா நீ வேற என்ன செஞ்சிருக்க முடியும்ண்ணே? விரும்பினதுக்காக அவங்க அப்பாட்ட போய் பொண்ணு கேட்டாச்சு. அவர் பதிலுக்கு பண்ணதெல்லாம் யாராலையும் பொறுத்துக்க முடியாதுண்ணே. இதுக்கு மேல நீ செய்ய ஒண்ணுமே இல்லை. நீ அந்த பொண்ணுக்கு உண்மையா தானே இருந்த. அது என்னவோ நடக்கல, விடு. அண்ணே நான் ஒன்று சொல்றேண்ணே. என்னடா? நீ தானே இப்படி கஷ்டப்பட்டு இருக்க. அந்த பொண்ணு சைட்ல இருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லையே. அதுகிட்ட இருந்து ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டாங்க. நானும் அவ நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். பார்க்கணும்னு நினைச்சா எப்படி வேணா பார்க்கலாண்ணே. பேசணும்னு நினைச்சா எப்படி வேணா பேசலாம். அந்த ஆளோட வீட்டில் மனசை மாத்திருப்பாங்க. இந்நேரம் அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையே பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பாங்க. நான் பண்ண தப்புனால இப்ப எல்லாம் எங்க வந்து நிக்குது பாருங்க. அண்ணே சும்மா இருக்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஒரு தப்பும் பண்ணல. உங்க யார் முகமும் சரியில்லை. எல்லாரும் எனக்காக சும்மா சிரிச்சுக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க. இது கூட எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இவன் விஷயத்துல என் முடிவு தப்புன்னு உனக்கும் என் மேல வருத்தம் இருக்குல்ல கதிர? அப்படி நான் உங்ககிட்ட சொன்னேனா? நீ ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? சொன்னாதானா? எனக்கே தெரியுதே. எங்களோட வருத்தம்லாம் நீங்க எங்களுக்காக கஷ்டப்படுறதுதான். சும்மாலாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். அண்ணி மேல ஏதாவது கோவம் இருந்தா அதை இப்பவே காமிச்சிடுங்க. மனசுல வச்சு என்ன வெறுத்துறாதீங்க. நீங்கெல்லாம் என்ன வெறுத்துட்டா என்னால தாங்க முடியாது. அழாதீங்க நீ. உங்களை எப்படி நீ வெறுக்க முடியும்? என்ன பேசுறீங்க? எனக்கு பயமா இருக்குடா. ஏன் பிள்ளைங்கன்னு உரிமையா சந்தோஷமா பேசிட்டு திடீர்னு நீங்கெல்லாம் இல்லாம போயிட்டா நான் அனாதை ஆயிடுவேன். அண்ணி என்ன பேசுறீங்க? நீங்க இப்படிலாம் பேசுறதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு நாள்ல ஒரு விஷயத்துக்காக வெறுக்கிற உறவா நீ நம்மளுது. நான் மீனாவை விரும்பினதை தெரிஞ்சதும் அண்ணன் என்னை சமாதானம் தான் பண்ணிச்சு. ஆனா நீங்க எல்லார் பேச்சையும் மீறி எனக்கு நல்லது பண்றதுக்காக ஜனார்த்தனன் வீட்டில் போய் நின்னீங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் அண்ணே. யாருமே செய்ய மாட்டாங்க. உங்களை போய் வெறுத்துருவோன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கிறத மட்டும் தான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். அதையே என்னால செய்ய முடியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணே. உங்களை நாங்கெல்லாம் வெறுக்கிற நாள் ஒன்று வந்துச்சுன்னா அன்னைக்கு நாங்கெல்லாம் உயிரோட இல்ல செத்துட்டோம்னு நினைச்சோம். என்ன பேச்சு பேசுற நீ? அவன் சொல்றதே கரெக்ட் அண்ணே. இந்த லைஃப் ஃபுல்லா நாங்க என்ன செஞ்சாலும் நீங்க எங்களுக்கு செஞ்சதுக்கு ஈடாகாத அண்ணே. உங்களை அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு மேலேயும் சரி உங்களை மாதிரி ஒருத்தவங்க கண்டிப்பா இருக்க முடியாது. அண்ணன் நல்லா தான் நீ இருக்கு. நீங்க எதையும் போட்டு யோசிக்காம கல்யாண வேலையை சந்தோஷமா பாருங்க.
1000 சொன்னாலும் ஜீவாவுக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடக்கிறது என் மனசுக்கு குறையாதா இருக்கு. ஆனாலும் ஒண்ணு சொல்றேன் ஜீவா, நீ நல்லா இருப்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நினைச்சு பயப்படாத. நீ சந்தோஷமா தான் இருக்க போற. என் பிரார்த்தனை உன்னை கைவிடாது. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் ஜீவா.